வெல்கம் டு ஜித்தூஸ் கிளிப் தமிழ். இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சூப்பரான சுவையான மீன் குழம்பு, அதுலேயும் சங்கரா மீன் குழம்பு. இந்த சங்கரா மீன் பார்த்திங்கன்னா நிறைய சதைப்பகுதி நிறையா இருக்கும். இந்த மீனில் ஒரு நடு அந்த முள் மட்டும்தான் இருக்கும் தலையோட. இந்த மீனை பொரித்து சாப்பிட்டாலும் இல்லை குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், பக்காவாக இருக்கும் டேஸ்ட்டு. நான் ஒரு 1/2 கிலோ சங்கரா மீன் வாங்கி பாருங்கள், எப்படி அல்வா மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். 2-3 தடவை நல்லா உப்பு போட்டு நல்லா அலசி க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அகலமான ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். இதை சூடானோன்னா ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. கண்டிப்பாக மீன் குழம்பு வந்து நல்லெண்ணெயில் தான் பண்ணணும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகுளுந்து போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை அதில் உருகி போடுங்க. நல்லா அந்த கருவேப்பிலையும் எண்ணெயில் நல்லா பொரியட்டும். ஒரு 10 பல் பூண்டு, சின்ன பூண்டாக இருந்தது அதனால் 10 பல் போட்டிருக்கேன். பெரிய பூண்டாக இருந்தால் கொஞ்சம் 2 பூண்டை எடுத்து இடித்து கூட போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் பெருசாக இருந்தனால கட் பண்ணி போட்டிருக்கேன். போட்டு ஒரு வதக்கிக்கலாம். ரொம்ப நல்லா இந்த மீன் குழம்புக்கு மட்டும் வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் வந்து ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு மாதிரி மீடியமாக வதங்கினா போதும். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம். மீன் குழம்புக்கு கட்டாயம் வெந்தயம் போடணும். அப்படி வெந்தயமாக போட்டு வதக்கி நம்ம பண்ணலைன்னா கடைசியில் மீன் குழம்பு கொதிக்கும்போது அப்போ கொஞ்சம் வெந்தயத்தூள் போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு 4-5 சின்ன வெங்காயமும் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து நான் மிக்சியில் அரைச்சி நான் இதில் கலந்துக்கிறேன். கொஞ்சம் குழம்பு வந்து திக்னஸ் கிடைக்கும். அதே சமயத்தில் இந்த சீரகத்தை இப்படி அரைச்சி போட்டோம்னா, இந்த சின்ன வெங்காயத்தையும் சீரகத்தையும் சேர்த்து அரைச்சி போட்டோம்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக போட்டிருக்கேன். தக்காளி ஒரு 2 நம்பர் சின்னதாக மீடியம் சைஸாக எடுத்து அதையும் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். நம்ம புளி ஊற வைக்கிறதுனால, புளி தண்ணி ஊற்றுறதுனால தக்காளி வந்து கம்மியாகவே போட்டுக்கலாம். புளி வந்து எப்போயுமே மீன் வாங்கிட்டு வந்தோடனே மீன் குழம்புக்கு கண்டிப்பாக நம்ம புளி ஊற்றி தான் செய்யணும். அதனால் மீன் வாங்கிட்டு வந்தோடனே நம்ம புளியே ஊற வச்சிடணும். ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சத்தூள், 3 டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள். காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா. இது தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இதெல்லாம் போட்டுட்டு சும்மா ரஃப்பாக ஒரு வதக்கிட்டு நம்ம புளி தண்ணியை ஊற்றிடலாம். புளி வந்து 50 கிராம் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி இதில் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் வந்து அந்த கரைச்ச புளியில் இன்னுமே புளி தண்ணி கரைக்கலாம், இன்னொரு கப் கரைக்கலாம். நம்ம குழம்பு எவ்வளோ வேணும்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ அது கொஞ்சமாக இருக்கிறதுனால இன்னொரு கப்பு நான் கரைச்சி ஊற்றுறேன். புளி தண்ணி ஊற்றிருக்கிறதுனால நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பும் இதில் சேர்த்து கொதிக்க விட்டுருங்க. மீன் போட்டதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டோம்னா அந்த கல்லுப்பு வந்து மீன் மேலே பட்டு கரையாது சீக்கிரம். இப்போவே தேவையான அளவு உப்பை போட்டு நல்லா கலக்கி விட்டு ஒரு 3 பச்சை மிளகாயை அதில் போட்டுடுறேன். லைட்டாக கீறி விட்டு போட்டுருங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி கொதித்து கொஞ்சம் திக்னஸ் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம்ல சங்கரா மீன் எடுத்து உள்ளே போட்டுடலாம். மீன் துண்டுகளை நம்ம குழம்புக்குள்ளே போடும்போது அடுப்பு கொஞ்சம் செருக வச்சுக்கணும். ரொம்ப தளபட கொதிக்கும்போது மீன் போடக்கூடாது, மீன் அங்கங்கே வெடிச்சுக்கும். அதனால் மீன் துண்டுகள் எல்லாமே குழம்புக்குள்ளே நல்லா மூழ்கிற மாதிரி போட்டுடணும். சங்கரா மீன் குழம்புக்குள்ளே போட்ட உடனேமே ஒரே நிமிஷத்துலேயே நல்லா அப்படி கொஞ்சம் விரைச்சிக்கும், சீக்கிரமாக உடஞ்சி போகாது. அது இல்லாமல் நம்ம கரண்டி வச்சு கொஞ்சம் மீன் துண்டுகளை எல்லாம் கொஞ்சம் உள்ளே அமுத்தி விட்டு லைட்டாக குழம்பு அப்படி மேலே அள்ளி ஊற்றினோம்னா அப்படியே பதிஞ்சிடும். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா நல்லா மீனெல்லாம் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்து குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ ஒரு 4-5 கருவேப்பிலையை அப்படியே மேலாப்பில் போட்டு இறக்கி பரிமாறலாம். நல்ல ஒரு சூப்பரான சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்பு வைக்கும்போது எப்போவுமே மீன் குழம்புக்கு காரம், உப்பு, புளிப்பு இதெல்லாம் சரிசமமான டேஸ்ட்டில் இருக்கணும். அப்போ தான் வந்து மீன் குழம்பு பக்கா டேஸ்ட்டில் இருக்கும். சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கு எல்லாத்துக்குமே மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.